இந்த உயிர்ச்செழுந்த நாளிலும் இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் மீண்டும் ஒரு முறை இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனையின் ஆரம்பமாக கண்கள் மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக, இந்த உயிர்ச்செழுந்த நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. எல்லா கனத்தையும் மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனையின் ஆரம்பமாக வேறு ஒன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பை அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டேன், அவரின் கிருபையை அல்லாமல் என்கிற பாடலை நாங்கள் பாடுகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். நாம் ஒன்று சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் இந்த காலை வேளையில் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். குறித்து நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பை அல்லாமல் வேறொன்று குறித்து நான் பெருமை பாராட்டேன், அவரின் கிருபை அல்லாமல் வேறொன்று குறித்து நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பை அல்லாமல் வேறொன்று குறித்து நான் பெருமை பாராட்டேன், அவரின் கிருபை அல்லாமல் என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காற்று என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காற்று வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பை அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன், அவரின் கிருபை அல்லாமல் தள்ளப்பட்டிருச்ச என்னை மூளைக்கு சளைக்கல்லாய் மாற்றி யாரும் அறியாத என்னை இவ்வளவு முயற்சிய அன்பை தள்ளப்பட்டிருச்ச என்னை மூளைக்கு சளைக்கல்லாய் மாற்றி யாரும் அறியாத என்னை இவ்வளவு முயற்சிய அன்பை வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பை அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன், அவரின் கிருபை அல்லாமல் என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காற்று என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காற்று வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பை அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன், அவரின் கிருபை அல்லாமல் மறைவீனில் வைத்து தீங்குகள் மேலாமல் மாற்றி வெள்ளத்தின் மேல் வெள்ளம் அடைந்து உயர இழப்பீடு செய்தி உன்னத மறைவீனில் வைத்து தீங்குகள் மேலாமல் மாற்றி வெள்ளத்தின் மேல் வெள்ளம் அடைந்து உயர செய்தி வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பை அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன், அவரின் கிருபை அல்லாமல் என்னை தாங்கி
சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. சேர்ந்து பாடுங்க. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. யெகோவா என்னும் நாமமுடையோரே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவா நீர் தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமமுடையோரே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவா நீர் தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. என்னுடைய வீரத்தின் பலனானவர், வியாதியை வைத்தியரும் அவரே. என்னுடைய வீரத்தின் பலனானவர், வியாதியை வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எங்கள் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எங்கள் ஆறுதலே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. எங்கள் கண்மலை நீரல்லவோ, என்ற நடைக்கலம் நீர். சொல்லுவோமா? எங்கள் கண்மலையை என்ற நடைக்கலம் நீரல்லவோ, எந்த தாவரம் நீரல்லவோ, என்ற ஆதாரம் நீரல்லவோ, எந்த தாவரம் நீரல்லவோ, என்ற ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடேன், நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். என்றும் என்னோடே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. எங்கள் கேடகம் நீ, என்னுடைய கேடகமே, எங்கள் மறைவிடம் நீ, என்னுடைய மறைவிடமானவரே. எங்கள் கேடகம் நீரல்லவோ, என்ற மறைவிடம் நீ. என்னை காண்பவரே, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன், ஆமென். நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவரே, எங்களோடு இருக்கிறபடி நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் அகன்றாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னவரே, எங்களை விட்டு விலகாதபடி பிரசனத்துக்காக நன்றியோடு நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம்.
உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றியோடு நாங்கள் நம்ம சோதரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலும் நன்றியோடு நாங்கள் நம்ம சோதரிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கிறவராய், எங்களுடைய கண்மலையாய், எங்களுடைய அடைக்கலமாய், எங்களுடைய கேடகமாய், எங்களுடைய மறைவிடமாய் நீங்க இருக்கிறபடியினால் நம்ம சோதரிக்கிறோம். எரிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரிகிற சிறியை அணையாதவரே, எதனாலும் பல விதத்தில் நாங்கள் உடைக்கப்பட்டாலும் எங்களை உருவாக்குறவராய், ஒன்றுமில்லாத நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறவராய், பலவீனத்தில் எங்களுடைய பலனாய், சுயரத்தில் எங்களுடைய ஆறுதலாய் நீர் இருக்கிறபடியினாலும் சோதரிக்கிறோம். இந்த காலை வேளையில நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களுடைய வாழ்வை சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிங்க. நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி இந்த பாடலை பாடுவோமா? எனது விளக்கை ஏறிய செய்தி இரவை பகலாக்கினே, எனது விளக்கை ஏறிய செய்தி இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து விளக்கை எரிய செய்தவரே, எழுதி பிரகாசிப்போம் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன். நான் நம்பும் கேடகமே, நான் நம்பும் கேடகம், எங்களுடைய நம்பிக்கையை உன்னை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் நீ, என்னை விடுவிக்கிறவரே நீதான், நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர், அப்படியே கரங்களை வீழ்ச்சி நம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். துதிக்கு
நம்முடைய ஆறுதலின் தெய்வமே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைக்கப்பட்ட உள்ளங்களை நீர் உருவாக்குகிறவராய் இருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றுமில்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறவராய் இருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு பலனையும் சத்துவத்தையும் தருகிறவராய் இருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆறுதலை, எங்களுடைய அரணை, எங்களுடைய கோட்டையை, எங்களுடைய நம்பிக்கையை நம்ம நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆராதனையின் மீதியான பகுதியில் நீர் எங்களோடு கூட இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. எங்களுடைய ஆவிக்குரிய காதுகளை திறந்து கொடுக்கிறோம். எங்களுடைய இதயத்தை திறந்து கொடுக்கிறோம். எங்களுடைய மனதை திறந்து கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க. எல்லா கனத்தையும் மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். Let's turn our attention to the word of God. எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனம். The book of Ephesians chapter 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. For our struggle is not against flesh and blood, but against the rulers, against the authorities, against the power of this dark world, and against the spiritual forces of evil in the heavenly realms. ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி பெற நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். Let's meditate on God's word entitled the 4 things that we have to do in order to win a spiritual warfare. நாம் வாழும் இந்த உலகத்தில் இன்று அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் அனுதினமும் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். Today many people may be facing a lot of trials, temptations, hardships or difficulties. அதற்கு காரணம் என்னவென்றால், If you ask the reason, நாம் வாழ்கின்ற இந்த உலகம் பரலோகம் அல்ல. it is because the world which we live in is not heaven. பரலோகமாய் இருக்கும் என்றால் தேவன் மாத்திரமே இருப்பார். If it is heaven, then only God would dwell. தேவனுடைய ராஜ்யம் மாத்திரமே இருக்கும். And the kingdom of God will be here. நன்மைகள் மட்டுமே இருக்கும். And there will only be good. அது போலவே நாம் வாழ்கின்ற இந்த உலகம் நரகமும் அல்ல. At the same time, the world which we live in is not hell. இவ்வுலகம் நரகமாய் இருக்கும் என்றால், If this world is hell, பிசாசு மட்டுமே இருப்பான். then only Satan would be here. பிசாசின் ராஜ்யம் மட்டுமே இருக்கும். The kingdom of darkness will be here. தீமைகள் மட்டுமே இருக்கும். And there will only be evil. ஆனால் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் But in this world which we live, தேவனும் இருக்கிறார், பிசாசும் இருக்கிறான். there are both God and the devil. தேவனுடைய ராஜ்யமும் இருக்கிறது, பிசாசின் ராஜ்யமும் இருக்கிறது. The kingdom of God and the kingdom of devil is here. ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. There is life and death. ஆசீர்வாதமும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. There are blessings and curses. நீதியும் இருக்கிறது, அநீதியும் இருக்கிறது. There is righteousness and unrighteousness. நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. There is good and evil. ஆகையால் தான் ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது. That's why in the book of Romans chapter 12 verse 9 it says தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள் என்று. that we should hate what is evil and cling to what is good. இன்று தேவனுக்கும் பிசாசுக்கும், Today, in between God and Satan, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிசாசின் ராஜ்யத்திற்கும், in between the kingdom of God and the kingdom of Satan, நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. there is a warfare between good and evil. இந்த யுத்தத்தை தான் ஆவிக்குரிய யுத்தம் என்று வேதம் அழைக்கிறது. And the Bible calls this warfare a spiritual warfare. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் தோல்வி அடைவதற்கு காரணம் என்னவென்றால், Today, the reason for many children of God to live a life of failure இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை அறியாமல் இருக்கிறார்கள். is because they are ignorant of the spiritual warfare. ரட்சிக்கப்படாத உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த யுத்தத்தை அறியாமல் இருக்கிறார்கள். Unbelievers and people in this world are ignorant that there is a spiritual warfare. ஆகையால் தான் 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது. That's why in the book of 2 Corinthians chapter 4 verse 4 it says இப்பிரபஞ்சத்தின் அதிகாரியாகிய சாத்தான் எல்லாருடைய மனக்கண்களையும் குருடாக்கினான் என்று. that the God of this age has blinded the minds of unbelievers so that they cannot see the light of the gospel of the glory of God. இன்று தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நம் கண்ணில் பார்க்க முடியாத தீய சக்திகளை கொண்ட சாத்தானின் ராஜ்யத்துக்கும் இடையே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. Today there is a warfare between God and the unforeseen
forces of the devil, which is the kingdom of darkness. தேவன் வானத்தையும் பூமியை ராஜரீகமாக ஆளுகை செய்தாலும், Even though God has sovereign power over heaven and earth, இந்த காலகட்டத்தில் சாத்தானுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை அனுமதித்திருக்கிறார். he has permitted a limited power and authority to Satan in this age. இன்று தேவனுடைய வழிகளுக்கு விரோதமாய் இருக்கும் சாத்தானின் வழிகளை அறிந்திருக்கிறோமா? Do you know the ways of Satan which are contrary to the ways of God? நம்முடைய கொடூரமான பயங்கரமான எதிரியாகிய சாத்தானினுடைய தாக்குதலை அறிந்திருக்கிறோமா? Do you know the attacks of the devil which are crafty and deceitful? நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்தம் என்று ஒன்று நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். You have to contemplate and see if you know that there is a spiritual warfare that is taking place. இரண்டாம் உலகப் போரின் போது During the Second World War, அமெரிக்க நாட்டின் நேசப்படைக்கும் ஜெர்மனிய ராணுவத்துக்கும் இடையே யுத்தம் நடந்தது. there was a warfare that took place between the American Peace Force and the Germans. அமெரிக்க நேசப்படையின் தளபதி ஜார்ஜ் எஸ் பேட்டன் General George S. Patton was in charge of the American Peace Force, மற்ற ராணுவ தலைவர்களை விட அதிகமாக மதிக்கப்பட்டார். and he was more honored compared to the other generals. இதைப் போலவே இவருடைய எதிரியாகிய ஜெர்மன் படையின் தளபதி In the same manner was the enemy's general. எர்மன் ரோமனுக்கு எல்லாரும் அதிகமாக பயப்பட்டார்கள். Everyone feared Erwin Rowan. காரணம் அவருடைய புத்திசாலித்தனமான செயல் தந்திரங்கள். It was because of his crafty deceitfulness. ஆப்பிரிக்க பாலைவனத்தின் மத்தியில் அவர் பெற்ற வெற்றி அவருக்கு பெயரையும் புகழையும் பெற்று தந்தது. The victory that he had earned in the desert of Africa had brought him this fame. அவருடைய செயல் தந்திரங்களின் காரணமாக பாலைவனத்தின் நரி என்று அவர் அழைக்கப்பட்டார். Because of his craftiness, he was called the desert fox. ஆனால் இப்படிப்பட்ட தந்திரசாலியை But such a crafty man அமெரிக்க தளபதி பேட்டன் ஒரு கண்ணியில் சிக்க வைத்தார். was ensnared by Patton. இந்த போரில் ஜெர்மனிய படையினர் நேச படையினரிடம் தோற்று போனார்கள். And in this warfare, the Germans lost to the Americans. நரியின் தந்திரத்தை மீறும்படி பேட்டன் தந்திரமாக செயல்பட்டார். Patton had shrewdly overthrown the craftiness of the fox. இந்த யுத்தத்தின் மீது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வழிவகுத்தது எது? What had made a way for you to win this victory? உங்கள் வெற்றிக்கு உங்களை ஆயத்தப்படுத்தியது எது என்று ரோமன் பேட்டனிடம் கேட்டபோது, When Rowan asked Patton what had caused you or prepared you for the victory, பேட்டன் ரோமனை பார்த்து சொன்னாராம், Patton looked at Rowan and said உங்களுடைய புத்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன் என்று. that I have read your book. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, Yes, beloved. சாத்தானின் சேனைகள் மீது நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால், In order to conquer the hosts of the devil, ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால், and if you need to win a spiritual warfare, சாத்தானின் தந்திரங்களை படிச்சிருக்க வேண்டும். you should have read about the craftiness of the devil, சாத்தானின் தந்திரங்களை நன்கு அறிந்திருக்க வேண்டும். and you should have known about the deception of the devil. சத்தியத்தில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். You should be well versed in the truth. நம்முடைய காணப்படாத எதிரியாகிய சாத்தானின் தந்திரங்களை நன்கு உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். You should be well aware of the schemes and the craftiness of Satan. நீங்கள் ராணுவத்தில் இருப்பீர்கள் என்றால், If you were in a military, முழுமையான பயிற்சி பெற்ற பிறகே போர் முனைக்கு அனுப்பப்படுவீர்கள். only after proper training you would be sent to the battlefield. அதாவது கொடுக்கப்பட்ட கருவிகளை பயன்படுத்துவதில் பயிற்சி, You would be trained to have control over your weapons. மனோரீதியான பயிற்சி, You would be mentally prepared. சரீர பிரகாரமான கடினத்தன்மைக்கான பயிற்சி, You would be physically prepared and trained. ஞானமுள்ள முடிவுகளை எடுக்கத்தக்கதான பயிற்சி போன்ற பயிற்சிகளை பெற்றிருக்க வேண்டும். And you would have been trained to take wise decisions. அது மட்டுமல்ல, Not only that, உங்கள் ஆயுதங்களின் மீது நம்பிக்கை, you would have a confidence over your weapons. உங்கள் தளபதியின் மீது நம்பிக்கை, You would have confidence over your general. சகல போர் வீரர் மீது நம்பிக்கை என்று உங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். And you would have cultivated a confidence over your peer members. அது போலவே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் Not only that, in the same manner in our spiritual life, பயிற்சியும் நம்பிக்கையும் நமக்கு முக்கியமானதாய் இருக்கிறது. confidence and training are important. இந்த பயிற்சியின் நிச்சயத்தை நாம் வளர்த்துக்கொள்ள, In order to cultivate such trust and training, எபேசியருக்கு நிருபம் 6 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 18 வசனம் வரை from the book of Ephesians chapter 6 verse 10 to 18, நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்களை குறித்து பவுல் சொல்லுகிறார். St. Paul tells us the 4 things that we have to do. முதலாவது காரியம் தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். The first thing is to depend on the power of God. வசனம் 10 நம்ம வாசிப்போம் என்றால், If you read verse 10,
கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். He says, finally, be strong in the Lord and in his mighty power. இவ்வுலக வாழ்க்கை என்பது நம்முடைய வல்லமையினால் நம்முடைய பலத்தினால் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. In this world, we can't live a life that is dependent on our own strength. இது தேவனுடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் வாழ்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. It is a life of dependency on God and on his strength. ஆகையால் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசு இப்படியாக சொல்கிறார். That's the reason why in the Gospel of John chapter 15 verse 5 Jesus says, என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. He says, without me you can do nothing. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of Philippians chapter 4 verse 13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்கிறார். St. Paul says, I can do all things through Christ who strengthens me. இவ்வுலகத்தில் தேவனுடைய வல்லமையை நாம் சார்ந்து வாழும்போது, In this world, when we live a life that is dependent on God's power, தேவனுடைய வல்லமை நம்மை பாதுகாக்கும், God's power will protect us. நம்முடைய பயத்தை அகற்றும், It will take away every fear. நம்மை உற்சாகப்படுத்தும், It will encourage us. நமக்கு ஞானத்தையும் பகுத்தறிவையும் கொடுக்கும். It will give us wisdom and discernment. இரண்டாவது வெற்றி பெற நாம் செய்ய வேண்டிய காரியம் The என்னவென்றால், second thing, in order to gain victory, what we should do? நம்முடைய எதிரியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should know our enemy. நமக்கு 3 எதிரிகள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. The Bible tells us that we have 3 enemies. 1 உலகம், 2 மாம்சம், 3 பிசாசு. The first is the world, second is the flesh, and third is Satan. உலகம் என்றால் இந்த பூமி அல்ல, The world is not the earth, இந்த பூமியில் வாழ்கிற ஜனங்களும் அல்ல. and it is not the people in it. உலகம் என்பது தேவனுக்கும் அவருடைய ஆளுகைக்கும் விரோதமாக சாத்தான் செய்யும் செயல்களாய் இருக்கிறது. The world are the deeds of Satan which are under his influence and under his power. இரண்டாவது எதிரி மாம்சமாகும். The second enemy is flesh. மாம்சம் என்பது நம்முடைய சரீரம் அல்ல. The flesh is not our body. மாம்சம் என்பது கிறிஸ்துவின் ஆதாரங்களில் வாழாமல் நம்முடைய சொந்த ஆதாரங்களில் வாழ்வதை குறிக்கிறது. To live in the flesh is not to depend on God but to live by our own strength. மூன்றாவது எதிரி பிசாசு. And the third enemy is Satan. பிசாசு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதனாய் இருந்தவன். Satan was an angel that was created by God. அவன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்தபடியினால், Because he rebelled against God, பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன். he was thrown out of heaven. இன்று இவ்வுலகம் அவனுடைய தற்காலிக ஆளுகை செய்யும் இடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Today the earth is a place of him to act temporarily with his authority and power. இவனை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார். Concerning him, Jesus says in the Gospel of John chapter 10 verse 10, அவன் திருடுகிறவன், அழிக்கிறவன், கொல்லுகிறவன் என்று. that he is a thief, he is a destroyer, and he is a murderer. ஆகையால் நம்முடைய எதிரிகளை நாம் அறிந்து கொள்ளும்போது, Therefore, when we know our enemies, ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ஜெயம் பெறுகிறோம். we can conquer our spiritual warfare. மூன்றாவது வெற்றி பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், The third thing, in order to gain victory, what should we do? தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் போராயுதங்களை அணிந்து கொண்டு போருக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். He says that we should put on the armor of God and get prepared for battle. 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை பார்ப்போம் என்றால், If you read from verse 13 to verse 17, நாம் அணிந்து கொள்ள வேண்டிய 6 போராயுதங்களை குறித்து பேசுகிறார். he talks about 6 kind of armors that we should wear. முதலாவது சத்தியம் என்னும் அரைக்கச்சையை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். First, he tells us to put on a belt of truth. சாத்தானின் பொய்களை எதிர்த்து நிற்கும்படி, In order to resist the lies of the devil, சத்தியம் என்னும் அரைக்கச்சையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். we should put on the belt of truth. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் இயேசு இப்படி சொல்லுகிறார். In the Gospel of John chapter 8 verse 32, Jesus says சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. that you shall know the truth and the truth shall set you free. சத்தியத்தில் தேறின விசுவாசியை பிசாசு மேற்கொள்ள முடியாது. Satan cannot overcome a believer who is well versed in the truth. இவ்வுலகத்தின் பிரச்சனைகள் அவனை மேற்கொள்ள முடியாது. In this world he cannot be overthrown by problems. இரண்டாவது சோதனைகளை மேற்கொள்ளும்படி நீதியின் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Secondly, he tells us that we should put on the breastplate of righteousness in order to overcome temptations. நீதி என்றால் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியாய் இருக்கிறது. And righteousness is an ability to stand before God. குற்றமற்றவர்களாய், ஆக்கினைச்சீர்ப்பற்றவர்களாய்
தாழ்வு மனப்பான்மையற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியாகும். It is an ability to stand before God without guilt, condemnation and inferiority. இந்த திராணியை கொடுக்கிறவர் யார் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. If you ask who gives us this ability, it is our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The Bible tells us it is Jesus who is our righteousness. நீங்களும் நானும் தேவனோடு கூட சரியான உறவு கொள்ளும்போது, When we have a right relationship with God, நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பும்போது, when we repent and turn from our wickedness, பரிசுத்தம் இல்லாத எதையும் நம்முடைய வாழ்வை விட்டு அகற்றும்போது, when we set apart every uncleanness from our lives, ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ஜெயம் பெறுகிறவராய் இருக்கிறோம். we can conquer a spiritual warfare. மூன்றாவது, சமாதானத்தின் பாதரட்சைகளை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Thirdly, he says, let your feet be fitted with the readiness of the gospel of peace. தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து சமாதானத்தின் பாதரட்சைகளை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். He says we should know that God is with us and you should wear the gospel of peace. ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of Romans chapter 8 verse 31, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று சொல்கிறார். he says if God is for us, who can be against us? நமக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் இருக்கும் என்றால், If we have peace with God, இந்த உலகத்தில் வருகிற எந்த பிரச்சனையும் நம்மளை மேற்கொள்ளாது. no problem in this world can overtake us. உலகத்தில் வெற்றி சிறக்கிறவர்களாய் நாம் இருப்போம். We will be victorious. தேவனுக்கு நமக்கும் சமாதானம் மாத்திரமல்ல, It is not enough to have peace with God. மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும். We have to have peace with the people in this world. முறிந்து போன உறவுகளை நாம் சரி செய்கிறவர்களாய் இருக்க We வேண்டும். should be reconciling people. நான்காவதாக பார்ப்போம் என்றால், Fourthly, we see விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். it says that we should take up the shield of faith சந்தேகத்தையும் அவநம்பிக்கையும் எதிர்க்கும்படியாக in order to resist every doubt and unbelief. விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We need to take up the shield of faith. விசுவாசம் என்றால் என்ன? What is faith? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே விசுவாசம். To obey the word of God is faith. தேவனுக்கு கீழ்ப்படிவதே விசுவாசமாய் இருக்கிறது. It is to obey the word of God. தேவன் கட்டளை கொடுப்பதற்கு முன்பாக எதையும் செய்யாதீர்கள். Don't do anything without God commanding you to do it. உங்கள் சார்பாக தேவன் கிரியை செய்யும்படி உங்கள் நம்பிக்கையை அவர் மீது வையுங்கள். We have to place our trust in the Lord in order for him to work for us. விசுவாசத்தின் கேடகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது, Whenever we take the shield of faith, ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். we can win a spiritual warfare. ஐந்தாவதாக, Fifthly, இரட்சண்யம் என்னும் தலைசிராவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். it says that you should wear a helmet of salvation. நம்முடைய மனதை பாதுகாக்கும்படி In order to protect our minds, இரட்சண்யம் என்னும் தலைசிராவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். we should wear a helmet of salvation. நம்முடைய வெற்றிக்கு நம்முடைய இதயம் மட்டுமல்ல, Our victory doesn't depend only on our hearts, நம்முடைய மனமும் முக்கியமானதாய் இருக்கிறது. but on our minds too. ஆகையால் தான் ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம் எப்படி சொல்லுகிறது? That's why in the book of Romans chapter 12 verse 2 it says, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று. be transformed by the renewing of your mind. நம்முடைய சொந்த ரட்சிப்பை குறித்த நிச்சயம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். We should have an assurance of our salvation in this world. நம்முடைய நிச்சய பாதுகாப்பை குறித்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். We should live with the hope of our eternal protection நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால பாவத்தின் தண்டனையிலிருந்து from the punishment of our past, present and future sins. நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We should know that we have been liberated. நாம் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for us to sin. பாவத்தின் சக்தியிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள We வேண்டும். should know the truth that we have been delivered from sin. கடைசியாக, Last of all, ஆவியின் பட்டயத்தை சரியாய் பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார். he says that we should take up the sword of the Spirit, which is the word of God. மேற்சொல்லப்பட்ட 5 போர் ஆயுதங்கள் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. The 5 armors which are said above will protect us. ஆனால் 6வதாக சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் பட்டயம் A sword of the Spirit which is mentioned here நம்முடைய எதிரியாகிய சாத்தானை தாக்குகிற ஆயுதமாய் இருக்கிறது. is a weapon to attack the devil. யுத்தத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால், In order to conquer or win a victory, நம்மை பாதுகாத்தால் மாத்திரம் போதாது, it is not enough to protect ourselves, நம்முடைய எதிரியை நாம் எதிர்த்து நிற்க but வேண்டும். we have to resist our enemy. எதிர்த்து நின்று நம்முடைய எதிரியை நாம் தாக்க வேண்டும். We have to go against our enemy and attack him. நம்முடைய எதிரியை தாக்குவதற்காக தேவாதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் என்னவென்றால், If you ask what is
the protection or the weapon that God has given us in defense. ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தை என்று வேதம் சொல்கிறது. The Bible says it is the sword of the Spirit, which is the word of God. ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை சரியாய் பயன்படுத்துகிற விசுவாசிகளா நாம் இருக்கும்போது, when we use the sword of the Spirit, which is the word of God, rightly, பிசாசின் மீது நாம் ஜெயம் எடுப்போம். we can conquer the devil. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட போது, when our Lord Jesus Christ was tempted in this world, தேவனுடைய வார்த்தையினால் பிசாசை எதிர்த்து நின்றது மாத்திரமல்ல, he not only resisted the devil by the word of God, வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தினால் பிசாசை தாக்கினார். but he had attacked him with the word, which is the sword of the Spirit. ஆகையால் ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்களும் நானும் ஜெயம் பெற வேண்டும் என்றால், therefore if we need to win a spiritual battle, ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை சரியாய் பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். we should rightly use the word of God, which is the sword of the Spirit. கடைசியாக, last of all, நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். he tells us that we should always pray. ஜெபிக்கிற மனுஷன் மாத்திரமே ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றி சிறக்கிற மனுஷனாய் இருக்கிறான். a person who pray is the person who can win a spiritual warfare. ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்களும் நானும் ஜெயம் பெற வேண்டும் என்றால், if you and I need to win a spiritual warfare, தேவனுடைய வல்லமைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். we need to pray for the power of God. அவருடைய வழிநடத்துதலுக்காக ஜெபிக்க வேண்டும். we need to pray for his leading. அவருடைய பாதுகாப்புக்காக பராமரிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். we need to pray for his protection and for his provision. எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. the Bible says that we should pray in all occasions. எப்பொழுதும் ஜெபியுங்கள். pray always. இடைவிடாமல் ஜெபியுங்கள். pray without ceasing. சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். and he says pray and never give up. ஜெபிக்கிற விசுவாசிகளாய் நாம் இருப்போம் என்றால், if we are believers who pray, ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம் பெறுகிறவர்களாய் இருப்போம். we can be victorious in our spiritual life. ஆகையால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்றால், therefore if you need to be successful, இந்த 4 காரியத்தை நாம் செய்வோம். we have to do these 4 things. முதலாவது, தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொள்வோம். the first thing is to lean on or depend on the power of God. இரண்டாவது, நம்முடைய எதிரியாகிய சாத்தானை அறிந்து கொள்வோம். second, we have to know our enemy, who is the devil. மூன்றாவது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற போர் ஆயுதங்களை அறிந்து கொண்டு போருக்கு ஆயத்தமாவோம். third, we should put on the full armor of God and get prepared for the battle. நான்காவது, தேவனுடைய உதவிக்காக ஒத்தாசைக்காக ஜெபிப்போம். and fourthly, we have to pray for the help and aid of God. இன்று अनेक பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நாம் சந்தித்துக் கொண்டிருந்தாலும், today even if you are facing a lot of difficulties and hardships in life, இந்த 4 காரியத்தை நாம் செய்வோம் என்றால், if we do these 4 things, இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் மீது நாம் ஜெயம் எடுக்கலாம். you can be victorious over every problem and difficulty that you are facing today. ஆகையால் தேவனுடைய வல்லமையை சார்ந்து, therefore let's depend on the power of God நம்முடைய எதிரியை அறிந்து, and let us know our enemy, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற போர் ஆயுதங்களை அணிந்து கொண்டு, and let us put on the full armor of God, ஜெபித்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். and let us pray and be victorious. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். may the name of the Lord be glorified, கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழ்வோம். and let us live for the glory of God. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் வருகிறோம். we come to you through your son Jesus இந்த Christ. நாளில் நீர் எங்களோடு கூட பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். we thank and praise you for the word that you have spoken to us today. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தைக்காக we ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for the word that says that you shall know the truth and the truth shall set you free. இந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you because this truth has liberated us. எங்களுக்காக நீர் கொடுக்கிற உதவிக்காக ஒத்தாசைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். we thank and praise you for giving us your help. பாதுகாப்புக்காக பராமரிப்புக்காக we ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for your protection and your provision. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you for the authority that you have given us. உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா பிரச்சனைகள் மீது கஷ்டங்கள் மீதும் ஜெயம் எடுக்கிறோம். we exercise your authority and we overcome every problem and difficulties in our lives. எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்பட ஜெபிக்கிறோம். we pray that you may be glorified through இந்த us. ஆராதனையில் எங்களோடு பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். we pray for every individual who has been participating in the service. அவருடைய பிரச்சனைகளுக்காக தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். we pray for their problem and for all their needs. இந்த சத்தியம் அவங்களை விடுதலையாக்கினபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you because this truth has liberated them. ஒவ்வொரு மூலமாக நீர் மகிமைப்பட
மகிமைப்படுவீராக. We pray that you may be glorified through each உம்முடைய and every நாமம் one. மகிமைப்படும்படிக்காக We ஜெபிக்கிறோம். pray that your name alone may be glorified. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றி சிறக்க செய்தவர்களாய் எங்களை மாற்றினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for enabling us to be victorious in every spiritual warfare. எல்லா கனத்தையும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். We give you glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. And all that is within me, bless his holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. And forget not all his benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus Christ பிதாவாகிய தேவனுடைய அன்பும் and the love of the Father பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் and the fellowship of the Holy Spirit இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. be with you all now and forever. ஆமென். Amen.